அண்ணன் ராகுல் காந்தி ஒரு சைனீஸ் ட்ரோனை வச்சுக்கின்னு ஏதோ ஒரு சீன்லாம் போட்டார். நல்ல காலம் யோசிச்சு பாருங்கள். இன்னி தேதியில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தாருன்னு சொன்னால் சைனா கிட்டேருந்து தான் ட்ரோன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லட்சணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே நாம் வந்து இன்னைக்கு புரிய வச்சுட்டோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு இந்த ஏர் ஷோ அப்படின்னு நடத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் அவர்களுடைய அந்த போர் விமானங்கள் அந்த அடுத்த தளவாடங்கள் இதையெல்லாம் வந்து ஷோ பண்ணுவாங்க. எதுக்காகன்னா உலக நாடுகள்கிட்டேருந்து ஆர்டர் வரணும் அப்படின்றதுக்காக. இதில் வந்து அந்த விமானங்கள்லாம் அவங்களுடைய அந்த அக்ரோபாட்டிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரியல் பேட்டில் சினரியோவில் நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸாக இருக்கட்டும், அண்டு முக்கியமாக நம்மளுடைய அந்த ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்ஸ். நம்ம அண்ணன் ராகுல் காந்தி ஒரு சைனீஸ் ட்ரோனை வச்சுக்கின்னு ஏதோ ஒரு சீன்லாம் போட்டார். நல்ல காலம் யோசிச்சு பாருங்கள். இன்னி தேதியில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தாருன்னு சொன்னால் சைனா கிட்டேருந்து தான் ட்ரோன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லட்சணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. பாகிஸ்தான்லேருந்து டர்க்கியிலேருந்து கொண்டு வந்தாங்க, அப்புறம் சைனீஸ்லேருந்து மிசைல்ஸு அது இதுன்னு கொண்டு வந்தாங்க. அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்றது இன்றைக்கி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளால் வந்து அவங்களுடைய அந்த இன்கமிங் மிசைல்ஸ் ஆகட்டும் ஆர் ட்ரோன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நியர் டோட்டல் நியூட்ரலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல.